ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்றைக்கி சம்மர் சீசனில் சாமந்தி செடி எப்படி நல்லா வளர்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சாமந்தி பூவெல்லாம் இல்லை, இப்போ தான் மொட்டு போட்டுருக்கு, இனிமேல் தான் பூக்கும். அதுக்காக நான் சாமந்தி பூ சாமிக்கு கடையில் வாங்கினேன். அந்த சமயத்தில் நான் உங்களுக்கு பூ வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த வெள்ளை சாமந்தி எவ்வளோ நல்லாயிருக்கு, நல்லா செண்டு போயிடுது. அப்பப்போ நான் கொஞ்சம் ட்ரை பண்ணின்னு தான் இருக்கிறேன், காய வச்சு போட்டுட்டு வரமாட்டேங்குது. நம்ம இந்த பூ கூட வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். காய வச்சுட்டு நம்ம மண்ணுக்குள்ளே போடணும், விதை வேணும்னா சீடு. இப்போ இந்த கலர் பார்க்குறீங்களா, மெரூன் தொட்டியில், அதாவது ரெட் கலர் தொட்டியில், அது மெரூன் கலர் பூ. இப்போ தான் நல்லா தழுத்து வருது. இது எல்லோ கலர் பூ. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக செடி, எத்தனை பிரான்ச்சஸோட செடி இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். பூவெல்லாம் நல்லா பூக்கும். நம்ம இது போலலாம் நிறைய பிரான்ச்சஸ் வர வச்சோம்னா. இது நம்ம ஏற்கனவே பிஸ்கட் கலர் சொன்னோமே, இப்போ காமிக்கிறது. இப்போது பிஸ்கட் கலர் சந்தன கலராக மாறி பூக்குது சொன்னேன், அந்த பூச்செடி தான் அது. நம்ம ஃபஸ்ட்டு நல்லா செடி நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் மொட்டு போட வைக்கலாம். இப்போ மொட்டு வந்திருக்கானா, அதில் பழைய செடி தான் ஏற்கனவே நம்ம வாங்கியிருந்தோமே, அந்த பிளான்ட்டு தான் சாமந்தி செடி. அது பிஸ்கட் கலரு, சந்தன கலராக பூக்குது. நம்ம போட போட எருவு பூக்குதா பார்க்கலாம். அதே வாங்கின கலரே பிஸ்கட் கலராக. இப்போ நம்ம வெயில் டைமில் எப்போவுமே சாமந்தி செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரணுன்னா இதில் ஏற்கனவே மணல் கம்போஸ்ட் எல்லாம் போட்டு நட்டிடணும் இந்த பிளான்ட்டுக்கு. இது போல் நீங்கள் கொஞ்சம் மணல் சேர்த்தா தான் சாமந்தி செடிக்கு நல்லது நடும்போது சொல்கிறேன். சம்மரில் நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர் குளிர்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லது. கொஞ்சம் நீங்கள் ரோஸ் பவுடரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த டைமுங்களெல்லாம் ரோஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணும்போது வெயிலில் வைக்காமல் நிழலில் தான் வைக்கணும். 2 days மட்டும் அப்படி நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே போல் நீங்கள் வெயிலில் வச்சிடலாம். சப்போஸ் ரோஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி மட்டும் நான் சொல்கிறது. இப்போ இதுக்கு நான் இப்போ வெயில் நல்லா, அதுக்காக நான் கொஞ்சம் பாருங்கள், இது டீ பவுடரு. டீ பவுடர் எப்படின்னா டீ வேஸ்ட்டு, டீ போட்ட உடனே ஃபில்டர் பண்ணிவிட்டு டீ தூள் அப்பப்போ தண்ணியில் நல்லா அலசிட்டு, அந்த ஃபில்டர்லேயே தண்ணி ஊற்றி குழால நல்லா ஸ்பீடாக தண்ணி திருப்பிட்டு நல்லா அலசிடணும். அலசிட்டு நல்லா பிழிஞ்சு நல்லா காய வச்சிடணும். நீங்கள் வெயிலில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள், டெய்லி நான் 3 days வச்சுருந்தேன். அது போல் அலசி பிழிஞ்சு இந்த தட்டில் போட்டிருந்தேன். தட்டில் போட்டு லேசாக இது போல் நல்லா பரவனா போல் காய வச்சுட்டேன். அதாவது வீட்டுக்குள்ளேயே நீங்கள் காய வச்சுக்கலாம், கிச்சன்லேயே. எதுவும் ஸ்மெல்லாம் வராது, நல்லா தான் இருக்கும். இது போல் அப்படியே காயும். நம்ம ஒரு வாட்டி இது போல் கலந்து விடணும். இப்போ காலையில் போட்டிங்க, ஒரு வாட்டி கலந்து விடணும். ஒரு 3 days வரைக்கும் அது மேலே போட்டு, இப்போது ஃபஸ்ட் டைம் போடுறீங்கன்னா நல்லா பரப்பி விட்டுட்டு காய வைக்கணும். மறுநாள் டீ தூள் திருப்பி போடுவீங்க. அப்போ நல்லா இதுலேயே போட்டு திருப்பி இது போல் பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் காய வைக்கணும். இது எவ்வளோ வேணாலும் நீங்கள் டெய்லி போட்டுட்டு எந்த அளவுக்கு டீ தூள் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு டீ தூள் சேர்த்துட்டு டீ வேஸ்ட்டு அதுக்கப்புறம் செடிக்கு போட ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் லாஸ்ட் டே நீங்கள் எல்லாமே கொட்டிட்டு வெயிலில் காய வச்சுட்டு ஒரு நாள் மட்டும் நீங்கள் இது போல் பாக்ஸ்லலாம் இது போல் பாக்ஸ் இருந்தால் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். 1 week once அது போல் கொஞ்சம் கொஞ்சம் போல் சாமந்தி செடிக்கு போடலாம் டீ வேஸ்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு போட்டுட்டு நான் அந்த டீ வேஸ்ட் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்ல மணல் போல் இருக்கிறது லேசாக இது போல் நீங்கள் சீண்டி விட்டாலே போதும். நம்ம போட்ட எருவெல்லாம் செடி எடுத்துக்குவோம். எப்போவுமே டீ தூள் வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் இது போல் காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க, செடிக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, இது சின்ன செடி தான், சின்ன கப்பில் தான் வளருது. 3 கன்று இருக்குது இதில். அதனால நீங்கள் 1 ஸ்பூனால போடலாம். டீ வேஸ்ட்டு தானே, ரொம்ப புதுசு போடும்போது தான் ரொம்ப கம்மியாக போடணும்னு சொல்கிறது. இது போல் நல்லா போட்டுட்டு 1 ஸ்பூனோ ஒரு 1/2 ஸ்பூனோ போட்டுட்டு இது போல் கொத்தி விடணும். நீங்கள் லேசாக இது போல் ஸ்பூனால் கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளெயின் வாட்டர் கொடுங்க. இப்போ இந்த டீ தூள் வேஸ்ட் இருக்குது. இப்போ நான் இப்போ காலையில் எடுத்த டீ தூள் இது பாருங்கள், நல்லா அலசிட்டு பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். நான் இது போல் காமிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோவில். இந்த டீ தூள் வேஸ்ட்டு ஏற்கனவே காஞ்சிருக்கு. இது போல் போட்டுட்டு
இதோடவே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கணும். ஏற்கனவே வீட்டிலே காய வச்ச தூளோட சொல்கிறேன் நான். இதில் இப்போ நம்ம இது போல் கலந்துட்டோம், நாளைக்கு காலையிலக்குள்ளே காஞ்சிடும். திருப்பி வந்தால் கூட நீங்கள் நல்லா அலசிட்டு, டீ தூள் காலை சக்கரைலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா அலசிட்டு இது போல் திருப்பி இதே டீ தூள்லேயே போட்டு இது போல் கலந்து விடணும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா உச்சி வெயிலில் ஒரு வாட்டி காய வச்சுட்டு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம். ஏற்கனவே காஞ்சி இருக்கும் இந்த டீ பவுடரு. நீங்கள் கொஞ்சம் போட போட அதே டீ தூளோட இது போல் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஈரப்பதம் சீக்கிரமாகவே காஞ்சிடும். ஏன்னா டீ தூள் எப்படி காய வச்சுக்கணும் வீட்லேன்னா இது போல் தான். ஆனால் ஒரு நாள் மட்டும் நீங்கள் சேர்ந்து போனதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சிடணும் ஒரே ஒரு வாட்டி. இது போல் டீ தூள் யூஸ் பண்ணும்போது குளிர்ச்சியாக இருக்கும் பிளான்ட்டுக்கு. இது போல் சாமந்தி செடிக்கு இந்த டீ வேஸ்ட்டு போடுறதோட ஒரே வாட்டி எரு கொடுத்துடலாம். அப்படின்னாக்கா முட்டை ஓடு, வாழைப்பழத்தூள், அதாவது பனானா பீல்ஸு, ஆனியன் பீல்ஸு, அதுக்கப்புறமா எக்ஷெல், இந்த மூணுமே நல்லா கலந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு வாட்டி. அதாவது தனித்தனியாக இப்போ நான் காமிச்சிருக்கேன். இப்போ இது போல் போட்டுட்டேன். அடுத்த வாட்டிக்கு நான் பனானா பீஸும் எக்ஷெல்லும் தனியாக போட்டுருவேன். சப்போஸ் இருந்ததுன்னா மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு சேர்த்து கூட போட்டுக்கலாம். நான் ஒவ்வொன்றா தான் அப்பப்போ கிடைக்கிறது இது போல் போடுவேன். ரோஸ் செடி கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள். பனானா பீஸு, காய்கறி வேஸ்ட்டு, டீ தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுடர் வச்சுட்டு நான் ரோஜா செடி கொடுத்துருக்கிறேன். நாட்டு ரோஜாக்கு இப்போ பூ கூட பூக்குது. மொட்டு போட்டு இப்போ தான் கொஞ்சமாக விரிஞ்சிருக்கு. நாளைக்கு வீடியோவில் காமிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். எதுக்காகனா நம்ம அந்த எருவெல்லாம் குட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். அந்த எருவு இந்த சாமந்தி செடி கூட நம்ம கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும்னு கூட அது கூட நிறைய வாட்டி வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த சாமந்தி செடிக்கு இது போல் நீங்கள் கொடுக்கும்போது பிளான்ட் குளிர்ச்சியாக இருக்கும், சூப்பராக வளரும் சாமந்தி செடி. சின்ன சின்ன கண்ணுங்கள் கூட இது போல் டீ தூள் வேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 10 days ஒன்ஸு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டே வரலாம் சின்ன கப்புக்கு பதியம் செடிக்கு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.